வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது ஆரவாரமான வெற்றியை விட அமைதியான வெற்றி ஏன் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்கிறத பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஒருவேளை வெற்றியை பத்தின உங்க பார்வையே இது மாத்தலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நாம எல்லாருமே வெற்றி வெற்றின்னு ஒரு ஓட்டத்துல ஓடிட்டே இருக்கோம். ஆனா இந்த அவசரத்துல உன்னலே எதையோ ஒன்ன மறந்துட்டோமோ? அது என்னவா இருக்கும்? நம்ம முதல் பகுதியில நாம பெருசா கண்டுக்காத ஒரு வெற்றி கதையை பத்தி பார்க்கலாம். இது பெரிய பெரிய கம்பெனி கட்டுறதோ இல்ல லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் சேர்க்கறதோ கிடையாது. இது அதை விட ரொம்ப ஆழமானது. ஒரு பெரிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட உங்க மென்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எல்லாரும் ஏதோ ஒரு பில்லியனர் பேரையோ சிஇஓ பேரையோ சொல்லுவாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவரு ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற அவரோட மாமாவை பத்தி சொன்னாரு. அவரு ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர். அந்த டீச்சர் ரிட்டையர்ட் ஆனப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த கதையோட ஹைலைட்டே. இந்த மாதிரியான ஒரு தாக்கம் ஒரே நாள்ல வர்றதில்ல இல்லையா? அந்த ஆசிரியர் முழுசா 40 வருஷம் ஒவ்வொரு நாளும் எந்த ஆரவாரமும் இல்லாம அமைதியா உறுதியா அவரோட வேலையை செஞ்சிருக்காரு. அதோட விளைவு என்ன தெரியுமா? அவரு ரிட்டையர்ட் ஆனப்போ நூத்துக்கணக்கான முன்னாள் மாணவர்கள் அவருக்கு நன்றி சொல்ல வரிசையில நின்னாங்க. இதுதாங்க உண்மையான நீடிச்சு நிக்கிற ஒரு தாக்கத்தோட அடையாளம். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. இன்னைக்கு நாம சோஷியல் மீடியால பார்க்குற செல்வாக்குக்கும் ஒரு மனுஷனோட உண்மையான குணத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்னு வெளியிருந்து வர்ற அங்கீகாரம், இன்னொன்னு நமக்குள்ள இருந்து வர பலம். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அப்போ குணம்னா என்ன? அது அவ்வளவு சுலபம் கிடையாது. சுயநலமா இருக்கிறது ஈஸி, கோவப்படுறது ரொம்ப ஈஸி. ஆனா உண்மையான பலம் எதுல இருக்குன்னா, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுலயும், யாருமே பார்க்காத போதும் நேர்மையா இருக்கிறதுலயும் தான் இருக்கு. இதுதான் உண்மையான நீடித்து நிக்கிற ஒரு தரம். ஆனா இந்த குணம் எப்போ உண்மையா டெஸ்ட் பண்ணப்படுது? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது கிடையாது. எப்போல்லாம் தலைகீழா மாறுதோ அப்போதான் அதோட உண்மையான பலன் என்னன்னு தெரியும். இந்த சக்தி வாய்ந்த மேற்கோள் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. நம்மளோட உண்மையான குணம் நம்ம பிளானுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப்ல தான் வெளிப்படும். கஷ்டம் வரும்போது தான் நாம யாருங்கிறது உண்மையா தெரியும். வாங்க இது ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட பார்க்கலாம். நீங்க ஏர்போர்ட்ல இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கங்க. திடீர்னு உங்க ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. சுத்தி ஒரே குழப்பம், கூச்சல். அந்த நேரத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இங்க தான் நாம ரெண்டு விதமான மனுஷங்கள பார்க்கறோம். சிலர் சூழ்நிலையால கட்டுப்பாட்டை இழந்து கோவப்படுறாங்க. ஆனா இன்னும் சிலர் தங்களோட கட்டுப்பாட்டை தக்க வச்சுக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன தருணம் ஒரு லீடருக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அப்பட்டமா காட்டுது. சரி, அப்படிப்பட்ட ஒரு நிதானத்தையும் குணத்தையும் நாம எப்படி வளர்த்துக்கிறது? பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். அது ஓய்விலிருந்து தொடங்குது. உற்பத்தி திறன்னா என்னன்னு நமக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்பவும் ஆன்ல இருக்கிறது, ஒவ்வொரு செகண்டும் வேலை செய்யறதுன்னு. ஆனா இந்த இடைவிடாத ஓட்டம் நம்ம கவனத்தை சிதறடிச்சு கடைசியில மனச்சோர்வுல தான் கொண்டு போய் விடுது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட பெஸ்ட் ஐடியாஸ் வர்றதே இல்லை. உண்மையான பிரேக் த்ரூஸ் எல்லாம் நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும்போது தான் வரும். நம்ம மூளைக்கு விஷயங்களை இணைச்சு பார்க்கவும் ஆழமா சிந்திக்கவும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். நீங்க தொடர்ந்து டென்ஷனாவும் டயர்டாவும் இருந்தா புதுசா எந்த யோசனையும் வராது. ஆனா நீங்க எப்ப ரிலாக்ஸாவும் சந்தோஷமாவும் இருக்கிறீங்களோ அப்போதான் கிரியேட்டிவிட்டி தானா வரும். அதனால அந்த வார இறுதி விடுமுறையோ இல்ல பொழுதுபோக்கோ நேரத்தை வீணடிக்கிற விஷயம் கிடையாது. அது உங்க நேரத்தோட ஒரு சிறந்து புத்திசாலித்தனமான பயன்பாடு. ஓய்வெடுக்கிறதும் வேலையிலேருந்து கொஞ்ச நேரம் விலகி இருக்கிறதும் உண்மையில உங்களை இன்னும் பெரிய வெற்றியாளரா ஆக்கும். சரி வாங்க, இதை எல்லாத்தையும் சேர்த்து வெற்றிக்கான ஒரு புதிய நீடித்து நிக்கிற அர்த்தமுள்ள ஒரு கட்டமைப்பா உருவாக்குவோம். அப்போ உண்மையான வெற்றிக்கான பாதை இந்த 3 தூண்கள் மேலதான் நிக்குது. முதல்ல குணம், அதாவது நேர்மையா இருக்கிறது. ரெண்டாவது நிதானம், கஷ்டமான நேரத்திலையும் அமைதியா இருக்கிறது. மூணாவது ஓய்வு, உங்க கிரியேட்டிவிட்டியை வளர்க்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறது. இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஒரு நிறைவான சக்தி வாய்ந்த வாழ்க்கை. சரி, இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்தாச்சு. ஆனா இந்த கேள்வி உங்களுக்காக. உங்க செல்வாக்க விட உங்க குணத்தை நீங்க எப்படி வளர்க்க போறீங்க? சவாலான நேரத்துல எப்படி நிதானமா இருக்க போறீங்க? உண்மையான உற்பத்தி திறனுக்காக ஓய்வுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்க போறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.